அடிப்படை பிரச்சனை. ஸ்கூல்ல பாத்ரூம் கிடையாது. அதனால லட்சக்கணக்கான பெண்கள் 13-14 வயசுக்கு மேல வயசுக்கு வந்ததுக்கு பிறகு ஸ்கூலுக்கு அனுப்புறது கிடையாது. அப்படி பாத்ரூம் இருந்தா தண்ணி கிடையாது. இது ஒரு பேசிக் ப்ராப்ளம். 69 வருஷத்துக்கு பிறகும் இந்த பிரச்சனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பாருங்க, பெண்கள் நம் நாட்டின் கண்கள். சமீபத்தில் உலக மகளிர் தினம் நம்ம கொண்டாடணும், கோலாகலமா கொண்டாடணும். ஆனா அடிப்படை பிரச்சனைகள். இதற்கு தீர்வு கல்வியிலும் சுகாதாரத்திலும் முதலீடு செய்யுங்க. இலவசத்தில் வேண்டாம், முதலீடு வேண்டாம். நான் சொல்லியிருக்கிறேன்ல, 80% தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் எதுல போகுது? ஊதியத்திற்கும், ஓய்வூதியத்திற்கும், இலவசத்திற்கும், மானியத்திற்கும் 80% பட்ஜெட். அத இதுல முதலீடு செய்யுங்க. நானும் அமைச்சரா என்னடா மறுபடியும் சொல்லிட்டு இருக்க, அமைச்சரா தான் அமைச்சரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. இது என்ன பத்தி சுய புராணம் கிடையாது. அதெல்லாம் நடந்தது நான் சொல்றேன், உங்களுக்கு செய்ததை சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இங்க என்னுடைய நண்பர்கள், ஊடக நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இதெல்லாம் போட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, இப்ப எலெக்ஷன் வந்துருச்சு, தேர்தல் வந்துருச்சு, கூட்டணி இங்கேயா அங்கேயா, இப்படியா இப்படியா, அது பெரிய செய்தி. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தேன், சானிட்டரி நாப்கின்ஸ். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஆஷாக்கள் மூலமாக, ஆஷாக்கள்னா யாருன்னா அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செவிலியர்கள். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ஆஷா கொண்டு வந்தோம். இந்தியாவில் 6.5 லட்சம் கிராமங்கள், அதுல கிட்டத்தட்ட 7 லட்சம் ஆஷாக்களை கொண்டு வந்தோம். சில பெரிய கிராமத்தில் 2 ஆஷா. ஆனா என்னன்னா தமிழ்நாட்டில் இல்ல. அப்ப இருக்கிற அரசாங்கம் தமிழ்நாட்டில் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன செய்ய போறேன், நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,500 பஞ்சாயத்து இருக்கு. அதுல 79,000 கிராமங்கள் இருக்கின்றது. 79,000 கிராமத்திலும் ஆஷாக்களை நான் கொண்டு வர போறேன்.